வெல்கம் டு amulskitchendiaries. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான சூப்பர் குவிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்ஸ்டன்ட் மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்தது தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அதே அளவுக்கு உடச்ச கடலை எடுத்துக்கோங்க. முந்திரி கொஞ்சம், வெல்லம் இடித்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போது அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே கோஸாக அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு கிண்ணம் எடுத்து இப்போது வீட் ஃப்ளோர் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம குறப்பாக அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த நட்ஸையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இட்லி மாவுக்கு பதிலாக அரிசி மாவு நான் போட போகிறேன் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுனா 1/2 கப் அரிசி மாவு இருக்கணும். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. வெல்லம் உருக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கரைச்ச வெல்லம் இதுக்கு என்ன கன்சிஸ்டன்சி அப்படின்னா, சும்மா அந்த வெல்லம் கொதித்து அது கொஞ்சம் பிசு பிசுன்னு தன்மை வந்துச்சுனாலே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா உப்பி வர்றதுக்காக சோடா மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், பேக்கிங் சோடா. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுதான் ஸ்மெல்லு வராது. ஸ்நாக்ஸ்லாம் எது செஞ்சாலுமே ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லு வராமல் இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சமாக அதில் எண்ணெயில் ட்ராப் பண்ணி பார்க்குறேன். இது இந்த மாதிரி போட்ட உடனே மேலே வந்துச்சுன்னா அதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. அப்போ நீங்கள் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து போடணும். ஒரு சைடில் நல்லா வந்துருச்சு. இப்போ இன்னொரு சைட்லையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது 2 சைட்லையுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாத்தையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது மிச்சம் இருக்க மாவில் நான் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்துக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்குக்கு டேஸ்டி அண்ட் சூப்பர் குவிக்கான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெசிபி எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோவை போடலாம். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்மளை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி amulskitchendiaries. நான் டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.